நேச்சர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாசல் அமைப்பு உள்ளவர்கள் எவ்வாறு கோலமிட வேண்டும், இந்த வாசல் அமைப்பு உள்ளவர்கள் எவ்வாறு கோலமிட வேண்டும் அல்லது கோலமே போடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருப்பதினால் இந்த வீடியோ உங்களுக்காக. இப்போ தெற்கு வாசல் உள்ளவர்கள் எந்த பக்கமாக நின்று கோலம் இட வேண்டும் அல்லது கோலம் அந்த வாசலுக்கு போடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்பொழுது நாம் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, தெற்கு வாசல் உள்ளவர்கள் கோலம் போடலாம், போடாமல் இருக்கக்கூடாது. அமாவாசை தினங்களில் கோலமிடாமல் இருப்பது நல்லது. புள்ளி இல்லாத கோலம் இடக்கூடாது, புள்ளி வைத்து கோலங்கள் இட வேண்டும். அப்புறம் மாடனான கோலங்கள் அப்படிங்கிற இந்த ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி வைக்கக்கூடாது. கோலமாவு வைத்து கோலம் இடுவது ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். ஆனால் தெற்கு பக்கம் வாசல் உள்ளவர்கள் எப்படி கோலம் இட வேண்டும் என்றால், அந்த கோலத்தில் கோலம் இடுவீங்க இல்லையா, அந்த மாவில் கொஞ்சமாக எள் கலந்து கோலம் இடுவது ரொம்பவே சிறப்பை தரும். இது வித்தியாசமாக இருக்கின்றதே, எதற்காக அப்படிங்கிற கேள்வியெல்லாம் உங்களுக்கு தோன்றும். அந்த எள் என்பது யமனுக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். தெற்கு வாசல் என்றாலே நிறைய பேருக்கு பயமாகவும் இருக்கின்றது. அந்த மாதிரி பயப்பட தேவையில்லை. அல்லது நீங்கள் அந்த கோலமாவில் அது கலக்காமல் இருந்தாலும், பெரும்பாலும் பச்சரிசி மாவு வச்சு தானே கோலம் போடணும், அதில் கொஞ்சமாக மிக மிக கொஞ்சமாக நீங்கள் அதை கலந்து வைத்துக்கொண்டு, இது தெற்கு வாசல் உள்ளவர்களுக்கு மட்டும் மிக கவனமாக நீங்கள் கவனிக்கணும், அதை நீங்கள் போடணும். அப்படி உங்களுக்கு போட முடியலை, அந்த மாவில் எங்களால் கலக்க முடியலை அப்படின்னா ஒரு டம்ளரில் சிறிது எள் கலந்து நீங்கள் வச்சிடலாம். அந்த நீரை அடிக்கடி மாற்றி வைத்துக் கொள்ளலாம். ஆனால் கோலமிடாமல் இருக்கக்கூடாது. அமாவாசை தினத்தில் மட்டும் கோலமிடாமல் இருப்பது நல்லது. சரி, எந்த பக்கமாக நின்று கோலமிட வேண்டும்? தெற்கு பக்கமாக வாசல் உள்ளவர்கள் அப்படின்னு கேட்டால், நீங்கள் கிழக்கு முகமாக நின்று கோலமிட வேண்டும். அப்படி உங்களுக்கு சரியாக அந்த கோலம் வரலை அப்படின்னு நினைச்சாலும் நீங்கள் அதை ட்ரெயின் பண்ணி நீங்கள் அந்த பக்கமாக இருந்து போடுவது தான் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். தெற்கு பக்கமாக நின்று கோலம் போடக்கூடாது அப்படிங்கிற முறைகள் இருக்கு. அதனால நீங்க இந்த மாதிரி கிழக்கு முகமாக நின்று அல்லது வேறு எந்த திசையில உங்களுக்கு நின்று அந்த கோலமிட முடியுமோ அந்த திசையில் நின்று நீங்கள் அந்த கோலத்தை போட்டுக்கொள்ளலாம். ஆனால் தெற்கு வாசல் உள்ளவர்கள் அங்கு வடக்கு புறமாக நின்று போடுவதுதான் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி போட்டிருந்தீங்க அப்படின்னா இனிமேல் நீங்க அதை மாற்றி அமைத்து கொள்ளலாம். தினந்தோறும் வாசல் என்பது, வாசல்ல நீர் தெளித்தே ஆக வேண்டும். அந்த எந்த வகையான வீடாக இருந்தாலும் அதிகாலை சூரியனுக்கு நாம் கொடுக்கும் சமர்ப்பணம் என்ன அப்படின்னா, அந்த வாசல் தெளித்து கோலமிட்டு ஒரு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ ஏதோ ஒன்று அங்கே போடுவது. அதில் ஈயோ எறும்போ எதுவாக இருந்தாலும் பிராணிகள் அதை சாப்பிடும் பொழுது அந்த வாசலுக்கு மிக மிக நன்றாக இருக்கும். அதனால கண்டிப்பாக வாசல் தெளிக்க வேண்டும், கோலமிட வேண்டும். அந்த கோலத்தில் எந்த விதமான ஆர்கானிக் இல்லாமல் இயற்கை முறையாக தயார் செய்த மாவு தயாரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டுமே தவிர வேறு விதமான பொருளை அந்த கோலம் இருக்கக்கூடாது. தெற்கு பக்கம் வாசல் உள்ளவர்கள் இப்பொழுது எவ்வாறு கோலமிட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இல்லையா? அதுக்காக தெற்கு பக்கம் வாசல் உள்ளவங்க கோலமிடக்கூடாது அப்படின்னு இல்லை. இன்னும் உங்களுக்கு நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் ஒரு சிறிய மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து ஒரு வெற்றிலையில் வைத்து, 2 வெற்றிலையில் ஒரு மஞ்சள் பிள்ளையார் வைத்து நீங்கள் கோலமிட்டு அதன் மேல் அந்த விநாயகரை வைத்து அவருக்கு கற்பூரம் காட்டிவிட்டு அந்த பிள்ளையாரை நீங்கள் ஓரமாக வாசல்ல எடுத்து வச்சிடலாம். மறுநாள் நீங்க செடியிலேயோ மிகச்சிறிய அளவுல பிள்ளையார் பிடித்தால் போதுமானதாக இருக்கும். ஏன்னா அது வாசல்ல வச்சிட்டீங்கன்னா யாராவது போறவங்க வரவங்க எல்லாம் மிதிச்சிருவாங்க இல்லையா? அதனால அந்த விநாயகரை எடுத்து உங்கள் வாசப்படியிலையோ அல்லது உங்கள் வீட்டு ஜன்னல்லையோ நீங்க வச்சிடலாம். மறுநாள் அதை நீர்ல கரைச்சி உங்க வீட்டு வாசலையே நல்லா தெளிச்சுட்டு வேறு விநாயகர் வைத்து நீங்கள் அப்படியே வழிபட்டு அதை வாசல்ல வச்சிடலாம். இந்த தெற்கு வாசல் உள்ளவர்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதிரி செய்து கொள்ளலாம். உங்களுக்கு வாஸ்து முறையாக உங்க ஜாதக ரீதியாக தெற்கு பக்கம் வாசல் உங்களுக்கு நன்றாக இருக்கின்றது என்றால் நீங்கள் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை எங்களுக்கு வாசலே சரியில்லை அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் ரொம்ப வருடமாக இருக்கிறோம், ஆனால் எங்களால் காலி பண்ண முடியல, ஆனால் நாங்கள் எப்படி கோலமிடுவது, நிறைய கேள்விகள் இருக்கிறதுனால இந்த பதில் உங்களுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.